ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீமையும் சேர்த்து ஒரு கலவையாக தான் இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீமை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸ் இதுலேயும் கிடைக்கிது. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களோட முக்கியமான எதிர்பார்ப்பாக இதுவும் இருந்துச்சு. அதாவது அரசு ஊழியர்களோட ஓய்வூதிய வயதுங்கிறது எத்தனை வயதாக இருக்கும், அது கூட்டப்படுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அதுக்கான பதிலை கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஓய்வூதிய திட்டங்களில் ஓய்வூதிய வயதுங்கிறது எத்தனையோ அந்த வயதே இந்த திட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓய்வூதிய வயதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசானது இதுக்கான பதிலை கொடுத்துருக்குறாங்க. இதில் அவங்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்க இந்த யூபிஎஸ்க்கு மாறணும்னா அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்பிஎஸ்சில் இருக்கிறவங்க யூபிஎஸ்க்கு வரணும்னா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்பிஎஸ்சில் உங்களுக்கு நிலையான ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு யூபிஎஸ்சில் இந்த 50% நிலையான ஓய்வூதியம் அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்பிஎஸ்ஸை விட யூபிஎஸ்சில் உங்களுக்கு அதிகமான ஓய்வூதியம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இந்த 3 திட்டங்களில் எது சிறந்த திட்டம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.